ஹேல கேஸ் போன சேனல் ஈனிங் வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், அந்த ஹாரி பாட்டர் மூவிஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் வந்து ஹாரி பாட்டர் அந்த கர்த்ரிச்சல்னு ஒரு புக் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் அதை வந்து அவங்க மூவி எடுக்கல. அதோட ஃபுல் ஸ்டோரியை தான் வந்து இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கலாம், ஏன்னா வந்து அதோட ஃபுல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே ஆகாது. ஸோ ரொம்பவே தான் வீடியோக்குள்ள போகலாம். வாங்க எப்படிக்குள்ள போகலாம். டெட்லி ஹாலோஸ் 2 எண்டிங்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டரோட பையனை வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்ப வந்து தயாராவார். ஹாரியோட பையன் ஆல்பஸ் செவரஸ் பாட்டரோ, அதுக்கப்புறம் ரான் ஹெர்மியோனியோட பொண்ணு ரோஸும் தான் வந்து இன்னைக்கு கிளம்ப போகிறாங்க. ஆல்பஸ் வந்து ரொம்ப பயத்திலே இருக்காரு. ஒரு வேளை அவருக்கு சிசரிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணு தெரியாம இருக்காரு. அந்த டைம்ல ஹாரி வந்து ஆல்பஸ் வந்து தைரியப்படுத்துறாரு. உன் பேர்ல வந்து என்ன இருக்கு, ஆல்பஸ் செவரஸ் பாட்டர்னு இருக்குல்ல, அதுல 2 ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து கிரிஃபிண்டார், இன்னொரு ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்லிதரிங். இவங்க 2 பேருமே வந்து புத்திசாலிங்க. அதனால என்ன குரூப் வருதுன்னா கவலைப்படாதுன்றாரு. அதே மாதிரி இன்னொன்னையும் சொல்றாரு, அந்த ஸ்டார்டிங் ஆட் வந்து எப்பவுமே நம்மளோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம குரூப் தரோம். எனக்கு வந்து அது ஒர்க் ஆச்சு, உனக்கு அது ஒர்க் ஆகலான்னு வந்து சொல்லி விட்றாரு. ரோஸ் ஆல்பஸும் ட்ரெயினுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக மற்றவங்க கோச்சுக்கெலாம் வந்து போய் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து அவங்க ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. அவன் பேர் வந்து ஸ்கார்பியஸ், டிராக்கோ மால்ஃபையோட பையன். ரோஸ்க்கு வந்து இவங்க கூட பேசுறது வந்து பிடிக்கல. பட் ஆல்பஸ் வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான். அண்ட் இவனை வச்சு வந்து ஒரு ரூமர் வந்து இந்த ஊர் முழுக்க சுற்றின்னு இருக்கு. டிராக்கோக்கும் அஸ்டோரியாக்கும் வந்து குழந்தைய இருந்திருக்காது. அதனால அஸ்டோரியா வந்து டைம் டெண்டர் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு வால்டமோர்ட் மூலியமாக வந்து குழந்தைய பத்திருப்பான்னு வந்து சொல்லின்னு இருக்காங்க. இதனால தான் ரோஸ் வந்து ஸ்கார்பியஸ் கூட பேச பிடிக்காம இருந்திருப்பா. ரோஸ் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஆனா ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் கூட வந்து ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாக்வர்ட்ஸ்குள்ள போயிடுறாங்க. அங்க போன உடனே எல்லாருமே பாட்டர் இருக்கான்னு தெரிஞ்சு வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆட் வந்து குரூப்ஸ் பிரிக்க ஆரம்பிக்குது. முதல்ல ரோஸ் தான் போறா. ரோஸ் போன உடனே ரோஸ் வந்து கிரிஃபிண்டார்னு வந்து பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார்பியஸ் போறான். ஸ்கார்பியஸ் வந்து ஸ்லிதரிங்னு வந்து பிரிச்சிடுறாங்க. அவனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸ்லிதரிங் தான் இது பண்ணுவாங்கன்னு. அதனால பாதி ஸ்லீப்போட வந்து போய்கின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஆல்பஸ் போறான். ஆல்பஸ் வந்து ஸ்டார்டிங் ஆட் எந்த குரூப் பிரிக்கிறதே தெரியாம இருக்கு. ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிதரிங்னு வந்து சொல்லிடுது. எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஸ்லிதரிங்கானு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாள்லாம் போகுது. இவங்களுக்கு வந்து ப்ரூம் ஸ்டிக்லாம் யூஸ் பண்றது எப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ண கற்றுக்குறாங்க. ஆனால் ஆல்பஸால அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வந்து பறக்க கூட முடியல. அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. செகண்ட் இயர் வரதுக்காக அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து நின்று இருக்காங்க. அந்த டைம்ல ஆல்பஸ்க்கு வந்து ஹாரி பக்கத்தில் நிற்கிறது கூட பிடிக்கல. எல்லா இடத்துலையும் ஆல்பஸ் வந்து ஹாரி கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால ஆல்பஸ்க்கு வந்து ஹாரி மேலேயே வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்குது. ஹாரி வந்து அதை புரிஞ்சுக்கின்னு ஆல்பஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் கூட ஹாக்வர்ட்ஸ் வந்து சர்வை பண்ணிட மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அந்த மாதிரி நீயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடி எடுத்துக்கணும் வந்து சொல்றாரு. ஆனால் ஆல்பஸ் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு ஹெர்மியோனி ரான் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கிடையாது, எனக்கு வந்து ஸ்கார்பியஸ் இருக்கான், அவனை வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அப்படி இருந்தாலும் அவன் தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்றான். அதுக்கு ஹாரி வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அது மட்டும் போதும்னு வந்து சொல்றாரு. ரோஸ் வந்து ஸ்குவிடிச்லாம் வந்து சேர்ந்துட்டா. அது வந்து ஆல்பஸ்க்கு பிடிக்கல. ஆனால் ஸ்கார்பியஸ் வந்து ரோஸை கை தட்டி பாராட்டுறான். அப்படியே செகண்ட் இயர் முடியுது. தேர்ட் இயருக்கு வராங்க. ஹாரி வந்து ஆல்பஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து உனக்கு பெரிய வருஷமா இருக்க போகுது, ஏன்னா உனக்கு ஆக்மீட்லாம் வந்து இப்போ உன்னால போக முடியும்னு வந்து சொல்றாரு. ஆனால் ஆல்பஸ் வந்து அதை கூட வந்து இது பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆல்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி மந்திரவாதிங்க இருக்க இடமே வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு வந்து சொல்றாரு. ஹாரி வந்து ஆல்பஸ் கிட்ட கேட்கறாரு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஸ்கூல்ல நடக்கிற லெசனையும் வந்து பார்க்க மாட்டேங்கிற, எந்த மேஜிக்கும் பண்ண மாட்டேங்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை வந்து கேட்கறாரு. அந்த டைம்ல ஆல்பஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, பேசாம நீங்க ஒன்று பண்ணுங்க, என் மேல ஒரு மந்திரத்தை போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாத்திக்கோங்கன்னு வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஆல்பஸ் வந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கார்பியஸை பார்க்கறதுக்காக ஆல்பஸ் போறாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்கார்பியஸ் வந்து அமைதியாகவே இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்குறப்ப தான் தெரிய வருது, ஸ்கார்பியஸோட அம்மா வந்து ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் வந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் ஆல்பஸோட தங்கச்சி லிலி பாட்டரும் வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்திருப்பா. அவளும் வந்து கிரிஃபிண்டாருக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஹாரி பாட்டரோட ஆஃபீஸில் தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹெர்மியோனி வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க ஹாரி பாட்டருக்காக. ஹாரிக்கு அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்தோடனே என்னடா போன வேலை முடிஞ்சிச்சான்னு வந்து ஆச்சரியமா கேட்குறாங்க. ஹாரி வந்து தியேட்டர் நாட்டுன்ற ஒரு இடத்துல போயிட்டு ரைட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு டைம் டெண்டர் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்திரமா வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அமோஸ் டிகோரி வந்து ஹாரி வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அமோஸ் டிகோரி வந்து யாருன்னா செட்ரிக் டிகோரியோட அப்பா. அதாவது நீங்க காப்லெட் ஆஃப் ஃபயர்ல வந்து ராபர்ட் பேட்டிங்சன் வந்து பார்த்திருப்பீங்கல்ல, அவரோட அப்பா. அவர் வந்து என்ன கேட்கறாருன்னா, உங்ககிட்ட தான் ஒரு டைம் டர்னர் இருக்குல்ல, என்னோட பையன் செட்ரிக் டிகோரி வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு வந்து சொல்றாரு. ஏன்னா செட்ரிக் டிகோரி வந்து ஹாரியால தான் வந்து செத்து போயிருப்பாரு. ஹாரியை காப்பாற்ற போய் தான் வந்து செட்ரிக் டிகோரி வந்து செத்துருப்பாரு. அதனால வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்கறாரு. ஆனால் ஹாரி வந்து அவர்கிட்ட இருக்க டைம் டர்னர் வந்து மறைக்கிறாரு. உன்னால பல பேர் செத்து போயிருக்காங்க, அதில் என் பையனும் ஒருத்தன், அவனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு எவ்வளோ வந்து அமோஸ் டிகோரி வந்து கேட்குறாரு. ஆனால் ஹாரி வந்து என்கிட்ட டைம் டர்னரே இல்லைன்னு வந்து சொல்லி அவர் வந்து அமுச்சு வச்சிடுறாரு. அந்த டைமில் ஆல்பஸ் எல்லாத்தையும் வந்து ஒட்டி கேட்டு தான் இருக்கான். ஆல்பஸ்க்கு பின்னாடி யாரோ வந்து ஆயின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வந்து டெல்பின்ற ஒரு பொண்ணு. டெல்பி வந்து செட்ரிக்கோட கசின். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமோஸும் டெல்பியும் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி டெல்பி வந்து அவளோட அட்ரஸ் ஆல்பஸ் கிட்ட சொல்லிட்டு போறா. உனக்கு ஏதாவது தேவைன்னா அங்கே வந்து எங்களை பாருன்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் ஹாரி வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துன்னு இருக்காரு. ஜேம்ஸுக்கு வந்து அவரோட இன்விசிபிள் கிளாக்கே வந்து
வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி லில்லிக்கு வந்து ஒரு பர்சன் புக் தராரு. அதுக்கப்புறமேட்டு ஆல்பஸ் கிட்ட வந்து வராரு. ஆல்பஸ் கிட்ட வந்து ராணோ ஒரு கிஃப்ட் தர சொன்னான்னு வந்து ஒரு பர்சன் வந்து கொடுக்குறாரு. அதாவது அந்த லவ் பர்சன் வந்து கொடுக்குறாரு. ஹாரி வந்து ஆல்பஸ்க்கு என்ன தராருன்னா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல ஒரு பிளாங்கெட் வந்து ஹாரிக்காக வச்சிருந்திருப்பாங்க. அந்த பிளாங்கெட் வந்து ஆல்பஸ் கிட்ட தராங்க. எனக்கு மட்டும் இந்த பழைய பிளாங்கெட்டான்னு வந்து கேட்டு ஆல்பஸ் வந்து பிளாங்கெட்டை தூக்கி போடுறான் பாருங்களேன். அதில் வந்து அந்த லவ் பர்சனும் கீழே விழுந்து ஊற்றிடுது. இதை பார்த்து ஹாரிக்கு வந்து சம கோவமாயிருது. அந்த டைமில் ஆல்பஸ்க்கும் ஹாரிக்கும் வந்து ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆல்பஸ் வந்து என்ன சொல்லிடுறான்னா, நீங்கள் எனக்கு அப்பாவே இருந்திருக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுறாரு. அப்படியே வந்து ஹாரியை வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வந்து என் பையனாவே இருந்திருக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு வந்து போயிடுறாங்க. ஹாரிக்கு வந்து முன்ன நடந்த விஷயம்லாம் வந்து கனவுக்கு வர ஆரம்பிக்குது. ஹாக்ரிட் அவர் முதல்ல பார்த்தாருல, அந்த விஷயம்லாம் கனவுக்கு வருது. அந்த கனவு முடிகிற அந்த கடைசி நேரத்தில் வந்து வால்டமோட்டோட வாய்ஸ் வந்து கேட்குது ஹாரிக்கு. திரும்பி ஹாக்வர்ட்ஸ் போகிறதுக்காக ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் வந்து ட்ரெயினில் போயின்னு இருக்காங்க. போகிற அந்த டைமில் தான் வந்து இவங்க 2 பேரும் பேசின்னு வராங்க. எதுக்கு ட்ரை வித் டோர்னமெண்ட் வந்து நடக்க மாட்டேங்குதுன்னு தெரியுமா? செட்ரிக் செத்து போனால தான் வந்து இந்த ட்ரை வித் டோர்னமெண்ட்டே வந்து நடத்த மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து பல தப்பு பண்ணிட்டாரு. அதில் ஒரு தப்பு இதுவும். அவர் பண்ண எல்லா தப்பையும் நம்மளால மாற்ற முடியும். அதுக்கு நமக்கு வந்து அந்த டைம் டர்னர் வேணும்னு வந்து ஆல்பஸ் சொல்கிறான். அதுக்கு முதல்ல இவங்க 2 பேரும் இந்த ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயின் விட்டு தப்பிச்சு போனோம்ல, அதனால் வந்து 2 பேரும் அந்த ட்ரெயினை விட்டு வந்து தப்பிச்சு போகிறாங்க. அந்த டைமில் ஹாரியும் ஹெர்மியோனியும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வந்து ஒரு மீட்டிங் வந்து கூட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து வால்டமோட்டோட கனவு எனக்கு வந்துக்கினே இருக்குல்ல, அதை பற்றி பேசுறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல டிராக்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, வால்டமோட் எப்பயே செத்து போயிட்டான், அவன் வந்து உயிரோடவே இல்லைன்னு வந்து சொல்லிருக்காரு. ஏன் அப்படி டிராக்கோ சொல்கிறாருன்னா, வந்து ஆல்ரெடி அவனோட பையனை வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்போ வால்டமோட் வந்து உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சால் இன்னமும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு வந்து டிராக்கோ அப்படி சொல்கிறாரு. ஆனால் வந்து யாருமே அவன் சொல்கிறத வந்து கேட்குற மாதிரி தெரியல. டிராக்கோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு கோவத்தோட. ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் வந்து டெல்பி பக்கம் தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்களோட பிளான் என்னன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வந்து வராங்க. இவங்க பாலிஜூஸ் பர்சனை குடிச்சு ஹாரி, ஹெர்மைனி, ராணா மாதிரி அப்படியே அந்த டைம் டர்னர் வந்து தூக்கிடுறாங்க. இந்த வாட்டி ஹாரிக்கு வந்து திரும்பி இன்னொரு கனவு வரும். அந்த டைமில் வந்து ஆல்பஸும் வந்து அந்த இடத்துல இருப்பான். ட்ரம்ஸ்டாங் யூனிஃபார்ம் போட்டுக்குன்னு அந்த இடத்துல இருப்பான். அண்டு கடைசியாக வந்து வால்டமோட்டோட வாய்ஸ் கேட்டு முடியுது. திரும்பி ஹாரி பாட்டர் வந்து கனவுலேருந்து ஏஞ்சிக்கிறான். கனவுலேருந்து ஏஞ்ச உடனே இப்போ ஆல்பஸ் எங்கே இருக்கான்னு தேடி வந்து ஹாக்வர்ட்ஸுக்கு வராரு. ஆல்பஸும் மற்றவங்களும் வந்து ஃபார்பிடன் ஃபாரஸ்டோட எட்ஜில் வந்து இருப்பாங்க. அவங்க எதுக்காக ட்ரம்ஸ்டாங் யூனிஃபார்ம் போட்டுன்னு இருக்காங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஹாக்வர்ட்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் இவங்களும் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஆள் மாதிரி வந்து போனாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்காங்க. அதனால தான் வேறு ஸ்கூல் காஸ்டியூம் போட்டுக்கின்னு உள்ளே போகலான்றதுக்காக தயாராக இருக்காங்க. ஹாரியும் வந்து ஆல்பஸ் வந்து ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த இடத்தாண்ட வந்து கிளம்பி வராரு. அங்கே போய் பார்த்தா பேன் வந்து இடத்துல இருக்காரு. பேன் வந்து அந்த பாதி குதிரை பாதி மனுஷன் இருப்பார்ல, அவர் வந்து அந்த இடத்துல இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவனோட பையன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்ககிட்ட வந்துடுவான், ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்திலே உன்னை விட்டு ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடுவான்னு வந்து சொல்கிறாரு. உன் பையனை சுற்றி நிறைய கருப்பு மேகங்க இருக்குன்னு வந்து ஹாரி கிட்ட சொல்கிறாரு. இவங்களோட பிளான் வந்து என்னென்னா, ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டோட எஜ்ஜில் தான் வந்து முதல் ட்ரை வித் டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த இடத்துல மட்டும் எப்படியா செட்ரிக்கை தோக்கடிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்க முடியாது. அப்படின்னா செட்ரிக் வந்து செத்தும் போயிருக்க மாட்டான்றதான் இவங்களோட சாதாரண பிளானு. இவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்தாண்ட போயிட்டு செட்ரிக்கோட வாண்டை வந்து பறக்க விட்டுருவாங்க. பறக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமே வந்து திரும்பி இவங்களோட பழைய இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் தெரிய வரும், இந்த டைம் டர்னர் மூலிமா வந்து 5 நிமிஷம் தான் வந்து பாஸ்ட்டுக்கு போக முடியும்னு. இவங்க நினச்சது வந்து அங்கே நடந்திருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ராணோ, ஹெர்மைனியும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரோஸா வந்து பிறந்திருக்க மாட்டா. ரான் வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி வேறு விஷயங்கள் தான் வந்து நடந்து போயிருக்கும். ஹாரி வந்து ஆல்பஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், இதுக்கப்புறம் நீ ஸ்கார்பியோஸ் கூட சேரக்கூடாது, ஸ்கார்பியோஸ் தான் இந்த பிளாக் க்ளவுட்ஸ் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு வந்து ஹாரி வந்து சொல்லுவார். ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஒரு நாள் டிராக்கோ வந்து ஹாரியை பக்கத்துக்கு வீட்டுக்கே வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட பையன் வந்து அழுதுகினே இருக்கான், ஆல்பஸ் வந்து பேசாதனால அவனையும் இவனை வந்து திரும்பி பேச வைன்னு வந்து சொல்கிறான். அந்த டைமில் ஹாரிக்கும் டிராக்கோக்கும் வந்து ஒரு பயங்கரமான சண்டையே வருது. நடுவில் ஜென்னி வந்ததுனால வந்து அவங்க சண்டையை வந்து எப்படி நிறுத்திடுறாங்க. டிராக்கோ வந்து அந்த இடத்துல தான் சொல்ல ஆரம்பிக்கிறான், தனிமையில் இருக்கிறதா வந்து ரொம்ப ஆபத்து, அவன் தனிமையில் இருக்கனால தான் அந்த பிளாக் கிளவுட்ஸும் இருக்கலான்னு வந்து டிராக்கோ வந்து சொல்கிறான். ஹாரியும் வந்து அதை புரிஞ்சுக்கிறான். அதனால் வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கல வந்து எந்த தப்பு இல்லைன்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு. திரும்பி வந்து இவங்க செட்ரிக் எப்படியா காப்பாற்றணுன்றதுக்காக 2வது பிளான் வந்து பண்ணுறாங்க. அந்த 2வது கேமில் வந்து செட்ரிக்கை வந்து எப்படியாவது பலூன் மாதிரி மாற்றினு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாருமே வந்து பார்த்து சிரிப்பாங்க, அப்படின்னா செட்ரிக்கு வந்து வின் பண்ணோன்னே தோணாதுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பிளான் வந்து கரெக்டாக இவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. திரும்பி வந்து ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா பக்கத்தில் ஆல்பஸை காணோம், ஸ்கார்பியோஸ் மட்டும்தான் இருக்கான். ஸ்கார்பியோஸ் சுற்றி பார்த்தா எல்லாமே வந்து இருட்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அம்பரிச் வரா. அம்பரிச் தான் வந்து இப்போ ஹாக்வர்ட்ஸோட ஹெட்மாஸ்டராக வந்து இருக்கா. ஸ்கார்பியோஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிறான். ஸ்கார்பியோஸ் வந்து ஹாரி பாட்டரை பற்றி பேசுகிறான். அப்போ வந்து அம்பரிச் என்ன சொல்கிறான்னா, ஹாரி பாட்டர் சேர்த்து 20 வருஷம் ஆகுது, எதுக்கு நீ லார்ட் வால்டமோர்ட் எப்போ வந்து ஹாரி பாட்டரை பற்றி பேசுகிறேன்னு வந்து சொல்கிறா. இதோட வந்து இந்த புக்கோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வந்து நிறைய பயங்கரமான விஷயம்லாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு வந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா பை பை, see you. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.